ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டை பொடி மாஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. ஸோ முட்டை பொடி மாஸ் நம்ம வந்து நார்மலாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ பெப்பர் போட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடாய் வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க. ஸோ முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஸோ அடிக்கடிக்க வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ முட்டை பிடிக்காதவங்க கூட முட்டை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு உங்களுக்கு மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து முட்டை அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல் இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து தள்ளிடுங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுட்டு நல்லா முட்டையை கலந்து விடுங்க. ஸோ முட்டை வந்து நல்லா ரொம்ப தீ வச்சிங்கன்னா முட்டை வந்து கருகிடும், ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தீ அதிகப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆனியனையும் முட்டையும் சேர்ந்து நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா ஆனியனும் முட்டையும் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மெர்ச்சாக ஓரளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நம்மளோட முட்டை பொடி மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி மஞ்சத்தூள் ஸோ ஆனியன்லாம் அதிகமாக போட்டு செய்யும் போது உங்களுக்கு முட்டை சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸோ கொத்தமல்லி நிறைய போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.